வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TN 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம். அது வந்து எக்ஸசைஸ் 1.5ல சேலஞ்சஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 11th சம்மு, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பிரபுங்கிறவர் வந்து ஹோம்லேருந்து யோகா சென்டருக்கு போகிறாரு. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 102 மீட்டர். ஓகேவா? திருப்பி யோகா சென்டரில் இருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 மீட்டர். ஸோ அதோட டோட்டல் டிஸ்டன்ஸு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசியாக அந்த நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸை வந்துட்டு கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர் வந்து 102 மீட்டர். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 165 மீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா பேசிக் அடிஷன் தான். அப்போ 102 + 165. அப்போ இங்கே தனியாக போட்டுங்க. 102 + 165. 5 + 2 எவ்வளவு? 7. அதே மாதிரி 0 + 6 எவ்வளவு? 6. 1 + 1 2. அப்போ 267 மீட்டர். ஆனால் நமக்கு அதை வந்து கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நான் வந்து கீ பாயிண்டில் எழுதியிருக்கேன். 1000 மீட்டர் = 1 கிலோமீட்டர். அப்போ நமக்கு 1 மீட்டர் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற 1000 வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு கொண்டு போகணும். 1/1000 கிலோமீட்டர். அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து 5 மீட்டர் வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு 5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். எது? இந்த 1ஓட. அப்போ 5 × 1 வந்துட்டு 5 மீட்டர். அதே மாதிரி 5 அந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 1 வந்துட்டு /1000 கிலோமீட்டர். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் நமக்கு கிடைக்க வரும். அப்போ நமக்கு இங்கே கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? 267 மீட்டர் தானே கேட்டிருக்காங்க. அதை வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம 267 லெஃப்ட் பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும், ரைட் சைடும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 267 மீட்டர் = 267 / 1000 கிலோமீட்டர். இது வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்குது. ஆனால் நமக்கு இன்னமும் என்ன கேட்டிருக்காங்க? டெசிமல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, டிவிஷன் நம்பர். ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பரை வந்து டிவிசிபிள் பை 10 ஆர் 100 ஆர் 1000னால டிவிஷன் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை, இந்த நம்பரை வந்து அப்படியே போடுங்க. 267 போட்டுட்டு இங்கே 1க்கு பக்கத்தில் எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். 3 0 இருக்கா? அப்போ 1 2 3 கரெக்டாக இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 0 வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். யூனிட்டோடு நம்ம மறக்காமல் எழுதணும். கிலோமீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.267 கிலோமீட்டர். இப்போ 12th சம் பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டினை ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் அதிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் ஈஸியாக சொல்கிறேன். அன்புங்கிறவர் வந்துட்டு ஏலேருந்து சி இந்த இடத்துக்கு போகணும். அவர் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி, பிலேருந்து சி. ஸோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க மாலாங்கிறவங்க வந்து அதே மாதிரி ஏங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற இடத்துக்கு போகணும். ஆனால் அவங்க போகிற ட்ராவல் எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட்டில் போகிறாங்க. டி, A to D, D to C போட்டுருவாங்க. ஸோ அந்த 4 இதுக்குமே வந்துட்டு நமக்கு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. A to B, B to C, அதே மாதிரி A to D, D to C. ஸோ அதை எல்லாமே நான் வந்து ஒரு டயக்ராமாக போட்டேன். இதை நீங்கள் ரொம்ப நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நீங்கள் சம் போட்டுடலாம். 8.3, இந்த பக்கம் 15.6, இங்கே 7.5 கிலோமீட்டர், இங்கே வந்து 16.9 கிலோமீட்டர். இப்போ நம்ம எப்படி அதை எழுதலாங்கிறத பார்க்கலாம். அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் A to C. ஓகேவா? A to C. அப்போ ஏலேருந்து சிக்கு இந்த பக்கமாக அன்புங்கிறவர் போகிறாரு. அப்போ எப்படி போவார்? AB + BC. அதனால தான் எழுதிட்டேன் AB + BC. ஏபிங்கிறது எத்தனை கிலோமீட்டர்? 8.3 கிலோமீட்டர். ஓகே, அதையும் நான் போட்டேன். ப்ளஸ்ஸு பிசிங்கிறது வந்துட்டு இந்த இது. அப்போ 15 + 6. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணுமா? அப்போ பேசிக் அடிஷன் தான் பாருங்கள். 3 + 6 9, 8 + 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13, பேலன்ஸ் இங்கே ஒன்று கேரி பண்ணிருங்க. ஸோ 23. அப்போ 23.9 கிலோமீட்டர். அதே மாதிரி மாலாங்கிறவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க ஃப்ரம் A to C. இந்த ஏலேருந்து சிக்கு இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அது எப்படி போகிறாங்கன்னா A to D, D to C. ஓகேவா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன்.
ஸோ ஏடிங்கிறது டிஸ்டன்ஸ் வந்து 7.5 கிலோமீட்டர் ப்ளஸ்ஸு டிசி 16.9 கிலோமீட்டர். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம பேசிக் அடிஷனாக நம்ம போட்டோம்னா 9 + 5 பார்த்தீங்கன்னா 14, 4 இங்கே போட்டுட்டு 1 இங்கே கேரி பண்ணிடுங்க டாட் வச்சுட்டு. அப்போ 6 + 7 13, 13 + 1 வந்துட்டு 4, 24 ஓகேவா. 4 போட்டுட்டு பேலன்ஸ் இங்கே 1 போட்டுங்க. 1 + 1 வந்து 2, அப்போ 24.4 கிலோமீட்டர் ஓகேவா. அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் இது வந்து 23.9 கிலோமீட்டர், இது வந்து 24.4 கிலோமீட்டர். ஸோ அப்போ மாலாங்கிறவங்க தான் வந்துட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்போ அதுதான் நம்ம வந்து ஆன்சரில் எழுத போகிறோம், மாலா ட்ராவல்டு மோர். அப்போ இன்னும் என்ன கேட்டிருக்காங்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் எவ்வளோ அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு கிடச்சிடும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு போட்டுறேன். 24.4 மைனஸ் 23.9. அப்போ 4ல் 9 போகாதனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கிட்டோம்னா 14 வந்துடும். அதேமாதிரி இங்கே ஒன்று கொடுத்ததுனால இங்கே 3 வந்துடும் ஓகேவா. அப்போ 14லேருந்து 9 போயிடுச்சுன்னா 5, இங்கே டாட் வச்சுங்க. 3 - 3 0. அப்போ எத்தனை கிலோமீட்டர் அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னா 0.5 கிலோமீட்டர் அதிகமாக போயிருக்காங்க டிஸ்டன்ஸ். அப்போ மாலா ட்ராவல்டு மோர் பை 0.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ 2 அடிஷன் போட்டதுக்கப்புறமா கடைசியாக டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதிகமாக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா ஈஸியாக கிடச்சிடும் ஓகேவா. இப்போ 13th சம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து பெய்டு டாக்ஸி ஃபார் 1 hour ஓகேவா. எவ்வளவு 97.75 rupees ஓகேவா. அப்போ 35 ஹவர்ஸ்க்கு ஒரு வீக்குக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அவர் பே பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீ பாயிண்டில் நான் தெளிவாக எழுதியிருக்கேன், மல்டிப்ளை. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். கிவன் அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் மெனி வேல்யூ கேட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக மல்டிப்ளை தான். அப்போ 1 ஹவருக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 35 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு. அப்போ இந்த 1 ஹவருக்கு உள்ள வேல்யூவை இந்த மெனி இருக்குல்ல 35 ஹவர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். வாங்க நம்ம மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு சும்மா நார்மலாக எழுதுங்க. 9775 கீழே வந்துட்டு 35 ஓகேவா. அப்போ 5 5s are 25. இங்கே 5 போட்டுட்டு ரிமைனிங் 2 இங்கே வச்சுக்கோங்க. 7 5s are 35. 35 + 2 வந்துட்டு 37. ஸோ 7 எழுதிட்டு இங்கே 3 தனியாக வச்சுக்கோங்க. 7 5s are 35. 35 + 3 வந்துட்டு 38. அப்போ 8 இங்கே வச்சுட்டு மறுபடியும் 3 இங்கே எழுதிக்கோங்க. 9 5s are 45. 45 + 3 வந்துட்டு 48. அதே மாதிரி அடுத்த டிஜிட்டு 3 5s are 15. அப்போ 5 எழுதிட்டு பேலன்ஸ் 1 இங்கே எழுதிக்கோங்க. 3 × 7 21. 21 + 1 வந்துட்டு 22. அப்போ 2 இங்கே எழுதிட்டு ரிமைனிங் 2 இங்கே தனியாக வச்சுக்கோங்க. 3 7s are 21. 21 + 2 வந்துட்டு 23. அப்போ 3 இங்கே எழுதிட்டு மறுபடியும் 2 இங்கே வச்சுக்கோங்க. 9 3 × 9s are 27. 21 7 + 2 வந்துட்டு 29 ஓகேவா. 29. அப்போ நார்மல் அடிஷன் பண்ண போகிறோம். 5 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 7 + 5 வந்துட்டு 12. அப்போ 2 இங்கே எழுதிட்டு பேலன்ஸ் 1 இங்கே மேலே கொண்டு வந்துடுங்க. 8 + 2 10. 10 + 1 வந்துட்டு 11. அப்போ 11 இங்கே எழுதிட்டு பேலன்ஸ் 1 இங்கே எழுதிங்க ஓகேவா. ஸோ 3 + 8 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12. 2 எழுதிட்டு பேலன்ஸ் இங்கே 1 கொண்டு வந்துடுங்க. 9 + 4 + 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14. ஸோ 14 இங்கே 4 எழுதிட்டு பேலன்ஸ் இங்கே 1 கொண்டு வந்துடுங்க. ஸோ 3. அப்போ இந்த ஆன்சரை அப்படியே இங்கே எழுதுங்க. 3 4 2 1 2 5. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு மல்டிப்ளிகேஷனில் திருப்பி ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேவா. ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டாலும் டோட்டல் சம்மோட வேல்யூமே தப்பாக போயிடும். அதனால் திருப்பி ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், டெசிமல் பாயிண்ட் வந்து 2 நம்பருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு 1 2 2 நம்பருக்கு முன்னாடி இங்கே டாட்டு வச்சுக்கணும்.
அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 3421.25. அப்போ கடைசியாக ஆன்சர் என்ன எழுதணும்? ரமேஷ் பெய்டு ஃபார் 35 hours எவ்வளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து யூனிட்டை எழுதிடுங்க. அப்போ 3421.25 rupees அவர் வந்து அந்த 35 ஹவர்ஸ்க்கு டாக்ஸிக்கு பே பண்ணியிருக்காரு. இப்போ 15th சம் பார்த்தீங்கன்னா, அதாவது குமாரோட கார் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது 1 லிட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.6 கிலோமீட்டர். அப்போ அதே காரில் வந்துட்டு 25.8 லிட்டர் இருக்குது. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பி நான் அதே தான் சொல்லுவேன், மல்டிப்ளை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மும் அதே தான் பார்த்துருப்போம். கிவன் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் மெனி வேல்யூ கேட்டாங்கன்னா அது மல்டிப்ளை தான். ஓகேவா? அப்போ 1 லிட்டருக்கு இதுன்னா 12.6னா அப்போ 25.8 லிட்டருக்கு எவ்வளவு? அப்போ 12.6 மல்டிப்ளை இந்த இது. ஓகேவா? 25.8 லிட்டர். அப்போ ரெண்டுலேயுமே இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு சாதாரணமாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 126 கீழே மல்டிப்ளை 258. அப்போ 8 6 are 48ல் 8ஐ இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் இங்கே 4ஐ எழுதிக்குங்க. 8 2s are 16, 16 + 4 வந்துட்டு 20. அப்போ 0 போட்டுட்டு இங்கே 2 தனியாக எழுதிக்குங்க. 8 1s are 8, 8 + 2 பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா? ஸோ இதை அடிச்சுங்க. 5 6 are 30. அப்போ 0 போட்டுட்டு இங்கே 3 தனியாக எழுதி வச்சுங்க. 5 2s are 10, 10 + 3 வந்துட்டு 13. அப்போ 3 இங்கே எழுதி வச்சுட்டு பேலன்ஸு 1 இங்கே எழுதிக்குங்க. 1 5s are 5, 5 + 1 வந்துட்டு 6. அதே மாதிரி தேர்டு டிஜிட்டு 2 இருக்குல்ல, 2வை வந்து இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 6 are 12, 12 எழுதிட்டு பேலன்ஸ் 1 இங்கே எழுதிக்குங்க. 2 2s are 4, 4 + 1 பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 எழுதிடுங்க. 2 1s are 2. அப்போ நார்மல் அடிஷன் தான். அப்போ 8ஐ கீழே கொண்டு வந்துடுங்க. இங்கே 0 + 0 வந்துட்டு 0 தான். 3 + 2 பார்த்தீங்கன்னா 5, 5 + 6 11, 11 + 1 வந்துட்டு 12. ஸோ 12க்கு 2 இங்கே எழுதிட்டு பேலன்ஸ் 1 இங்கே கேரி பண்ணுங்க. 2 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 2 5 0 8. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. 3 2 5 0 8. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் இருக்குது. ஸோ டோட்டலாக 2. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி நீங்கள் அந்த டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். அப்போ கவுண்ட் பண்ணுங்கள் 1 2. அப்போ அதுக்கு முன்னாடி வச்சுட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 2 5 0 8. அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? கார் ட்ராவல்டு ஃபார் 25.8 லிட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்கும்? 325.08 யூனிட்டாக மறக்காமல் எழுதிடுங்க. கிலோமீட்டர். எப்பவுமே மேக்ஸில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஸ்பீடாக எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 14th சம் பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேன் ட்ராவல்டு ஓகேவா இன் 6 hours. 6 hours எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 2781.20 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அப்போ அதே ஏரோப்ளேன் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கீ பாயிண்டில் நான் அதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். கிவன் மெனி வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்டு 1, அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர்னால என்னது 1 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ 2781.20 டிவைடட் பை அந்த 6 ஹவர்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறப்ப 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இது ரெண்டுமே நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மல்டிப்ளைனா என்ன? கொஷின்ஸில் கிவன் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் மெனி வேல்யூ கேட்பாங்க. இதே டிவிஷன்னா மெனி வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்டு 1 வேல்யூ கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஈஸி தான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து சம்மை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஓகேவா? அப்போ நான் டிவிஷன் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்கேன்? இந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 278120 டிவைடட் பை 6. ஓகேவா? அப்போ இது ரொம்ப பேசிக்கான டிவிஷன் தான். 1 6 are 6. அப்போ வந்துட்டு 4 6 are 24. அப்போ 27 வந்து 24 போயிடுச்சுன்னா 3 பேலன்ஸ் 3. அப்போ 38 வந்துடும். அப்போ 6 6 are 36. அப்போ பேலன்ஸ் 2 வந்துட்டு அடுத்த 1ஓட போய் சேர்ந்துடும் 21. அப்போ வந்துட்டு 3 6 are
18 போயிடுச்சுன்னா இந்த 21லேருந்து 18 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு 3 கிடைக்கும், 32. அப்போ 5 6 ஆர் 32ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னா 5 6 ஆர் 30. ஓகேவா? அப்போ 32ல் வந்து 30 போயிடுச்சுன்னா 2 அடுத்ததுக்கு கொண்டு போங்க 20. அப்போ 3 6 ஆர் 18. அப்போ 20ல் 18 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. இதுதான் ஆன்சர். ஓகேவா? 4 6 3 5 3. இப்போ நமக்கு கொஸ்டின்ஸில் பாருங்கள் 02க்கு முன்னாடி, அதாவது 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்களா? அப்போ நீங்களும் அதே மாதிரி 4 6 3 5 3 எழுதிட்டு 2 நம்பருக்கு முன்னாடி இந்த டெசிமல் பாயிண்ட்டை வைங்க. அப்போ 463.53. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளேன் ஈக்குவல் டு 463.53 கிலோமீட்டர். எப்போவுமே வந்துட்டு ஒரு சம்முக்கு வந்துட்டு வேல்யூ எப்படி கரெக்டாக எழுதணுமோ அதே மாதிரி யூனிட்டையும் எழுதணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். ஓகேவா? சம்ஸை நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் போடுறதுக்கு ஈஸியாக வரும். இதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.